தகடூர் புத்தகப் பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நடத்தக்கூடிய இந்த புத்தகத் திருவிழாவின் 3வது நாள் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது நேர்களே. இந்த நிகழ்வில் மாலை நேர பல்வேறு விருந்தினர்கள் சிறப்பாக பங்கேற்று வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த 3வது நாள் நிகழ்விலே இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தியிருந்தார் தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் அவர்கள். இந்த நல்லதொரு நிகழ்விற்கு முன்னிலை வகித்திருந்தார் தருமபுரி டிஎன்சி கல்வி குழுமத்தினுடைய துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் அவர்கள் மற்றும் மருத்துவர் பகத்சிங் ஆகியோரும் முன்னிலை வகித்திருந்தார்கள். மூன்றாவது நாள் புத்தக திருவிழாவின் நிகழ்ச்சிக்கு கருத்துரையாளராக சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்பு செய்தார் எழுத்தாளர், கவிஞர், பதிப்பாளர் என்று பன்முகம் கொண்ட மனுஷ்யபுத்திரன் அவர்கள். இதமானதொரு மாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. இந்த தருமபுரி புத்தக திருவிழாவினுடைய 3வது நாள் நிகழ்விலே முதலாவதாக முன்னிலை உரை வழங்கினார் மருத்துவர் பகத்சிங் அவர்கள். மாணவர்கள் படிப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் எக்ஸாம் படிக்கிறதாலும் சரி, இருப்பதிலேயே மிகவும் கடினமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வது என்பதுதான். இந்த புத்தக திருவிழாவிலும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதான் இந்த புத்தக திருவிழாவினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். அந்த விதத்திலே இந்த புத்தக திருவிழாவை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகடூர் புத்தக பேரவைக்கும் பாரதிய புத்தகாலயத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான பேச்சாளர்களையும் சிறப்பான புத்தக நிறுவனங்களையும் இங்கு கொண்டு வந்து மேலும் மேலும் தருமபுரி மாவட்டத்திற்கு பல நல்ல கருத்துக்களை இந்த புத்தக திருவிழா கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது போன்ற நிகழ்வுகளுக்கு நாமும் நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய குழந்தைகளையும் கொண்டு வந்து மேலும் நல்ல நல்ல கருத்துக்களை அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சில விஷயங்களை நான் கூற விரும்புகிறேன். போஸ்ட் கோவிடுக்கு பின்னால் நடந்த விஷயங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், குறிப்பாக குழந்தைகள் அந்த விடுமுறை நாட்களில் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருந்ததை விட மாறி போயிடுச்சு. அதை குறிப்பிட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இதை போன்ற விஷயங்களை நாம் குடும்பத்தோடு அமர்ந்து இது போன்ற சுகாதார பிரச்சனைகளை நாம் எவ்வாறு கையாள்வது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையை நல்வழியில் கொண்டு போவதற்கான கருத்துக்களை நாம் இந்த புத்தக திருவிழாவில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மூலமாக பெற்று ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு எதிர்காலத்தை, அறிவியலை மையமாக கொண்ட ஒரு எதிர்காலத்தை, நம்பிக்கையை பற்றி மட்டும் இல்லாமல் வெறுமனே நம்பிக்கையை பற்றி மட்டும் கணக்கில் எடுக்காமல் அறிவியல் பூர்வமான பார்வையோடு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக இந்த புத்தக திருவிழா உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மேலும் வருகின்ற இந்த ஒரு வார காலங்களில் இந்த புத்தக திருவிழாவை நாம் அதிகமான பங்கெடுப்பாளர்களோடு சிறப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமையானதொரு இந்த நிகழ்ச்சியில் புத்தக திருவிழாவினுடைய 3வது நாள் நிகழ்ச்சியின் சிறப்புமிக்க இந்த விழாவில் டிஎன்சி கல்வி குழுமத்தின்
துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் அவர்கள் பேசும் பொழுது, இன்னைக்கு புத்தக திருவிழா, இது 3வது டைம் வந்து நான் இந்த புத்தக திருவிழாவில் கலந்துருக்கேன். போன வருடமும் நான் இதுல கலந்துருக்கேன். இந்த வருடம் அதான் செந்தில் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டாக்டர் ஐயா கிட்ட, ரொம்ப பிரம்மாண்டமா வந்து இந்த வருடம் வந்து போன வருஷத்தோட பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா, நம்ம நிறைய டைம் வந்து நிறைய விழாக்கு வர்றப்ப வந்து நிறைய கருத்து கேட்கிறோம், நல்லா ஜாலியா பாக்குறோம், எல்லாம் சிந்திக்கிறோம், அப்படியே போயிடுறோம். பட் பின்னாடி வந்து அந்த விழாவை நடத்துறதுக்கான எவ்வளவு முயற்சி இருக்கு, எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேர் வந்து அது பண்ணதுனால இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் நம்ம யோசிக்கிறது இல்ல. எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வென்யூல உள்ள போய் சுத்திட்டு நீங்க வெளியில வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகும். அதே மாதிரி நீங்க இந்த புக் எல்லார் கையிலயும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15 நாள் பக்கம் நடக்குது. எல்லா 15 நாள்லயும் இப்ப மேல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாமே அவங்கவுங்க ரேங்கிங்ல டாப் லெவல்ல இருக்கிறவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. நாமெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்ப ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு கோஆர்டினேட் பண்ணி கூட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்க இன்னைக்கு இருக்கிற விழால மட்டுமே 8-9 பேரை உட்கார வச்சிருக்காங்க. இது இல்லாம இந்த மாதிரி 15 நாள் நடக்குது. எனக்கு என்னன்னா, இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம். செந்தில் டாக்டர் ஐயா அவர்களும் அதே மாதிரி அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே இருக்கு. இது இல்லாம இதை நடத்தவே முடியாது. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா கேட்கிற மாதிரி எல்லாரும் பெருசா ஒரு டைம் கைக்கு தட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அதான் சென்னையில அதே மாதிரி வந்து சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய நடக்கும். சோ நமக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அங்கெல்லாம். பட் தர்மபுரி எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கிற நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி நிகழ்வுகள்ல நமக்கு அமைச்சு கொடுக்கறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் வந்து அவங்க விழாவா எடுத்துக்கிட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இது, அது அவங்க விழாவா எடுத்து இவ்வளவு பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகள். இன்னொன்னு வந்து இந்த புத்தக திருவிழான்னு நம்ம சொல்றோம், இங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, கல்வி குடும்பத்துல இருந்து வரதுனால நான் சொல்றேன். என்னன்னா, பசங்க எல்லாமே எப்பயுமே சொல்லுவோம் கிளே மாதிரின்னுவோம் பசங்களை. அப்படின்னா என்ன, களிமண் மாதிரி அப்படின்வோம். எப்படி செதுக்கிறோமோ அந்த மாதிரி வளருவாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப தர்மபுரியில நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக் ஃபேர், இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நம்ம கூட்டு வந்து உள்ள கூட்டிட்டு போய் 50 ரூபா தான் ஆகும் அந்த புக்கு, 75 ரூபா தான் ஆகும் அந்த புக்கு. ஒரு டைம் வந்து அந்த பசங்களை அந்த புக்கை வாங்க வச்சிட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்துட்டு வெளில போறாங்க இந்த நிகழ்வு முடியற வரைக்கும். அதுல ஒரு 1000கணக்கான பேர் புக்கை வாங்குவாங்க. அதுல ஒரு 1000 பேர் வாங்கின புக்கை எடுத்து படிப்பாங்க. அந்த படிக்கிற 1000 பேரோட வாழ்க்கையும் மாறிடும். அது ஏன்னு கேக்குறீங்களா, வாழ்க்கை மாறிடும்ட்டு? ஏன்னா நிறைய டைம் நாமளே நினைப்போம், சில டைம் என்னவா இருக்கும், நம்ம அடிக்கடி அந்த லைஃப் ஸ்கில்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸ் வாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறப்ப சைக்கிள் அப்போ ஓட்டியிருப்போம், அதுக்கப்புறம் சைக்கிளே ஓட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் ஊட்டிக்கு போவோம். ஊட்டிக்கு போறப்ப அங்க சைக்கிளிங் இருக்கும். அப்ப சைக்கிளை வந்து 15 வருஷம் கழிச்சு எடுப்போம். ஓட்ட முடியுமா, முடியாதா? கையில வச்சோம்னா சைக்கிள் பாட்டு கிடுகிடுன்னு அப்படியே போகும். ஏன் அப்படி? அந்த பழக்கம் வந்து நமக்கு உள்ள போய் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட அனுபவம் 20 வருஷம் கழிச்சு எப்பயுமே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த புத்தகத்தை படிக்கிற அனுபவம். என்னன்னா, ஏன் வந்து களிமண் மாதிரி நான் சொல்றேன்னா, நாம ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ், இல்லாட்டி கூட இருக்கிற அண்ணங்க அக்காங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பழக்கத்தை, நல்ல பழக்கத்தை நம்ம அவங்களுக்கு இந்த வயசுல நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு தேவையான வயசுல, விச் மீன்ஸ் காலேஜ் படிக்கிறப்பயோ அவங்களுக்கு எப்பயாவது ரொம்ப சோகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டயும் பகிர்ந்து முடியாத சோகத்துல இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, போய் புக் எடுத்து அவங்களே தானா படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பழக்கத்தை வந்து உண்டாக்குற அளவுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு பெரிய வெப்பன் தான் இந்த புக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல இதோட பயன்பாடு வந்து நிறைய பேருக்கு புரியாம போயிடுது. என்னன்னா, டிஜிட்டல் எரான்றாங்க, அந்த கம்ப்யூட்டர்ஸ், சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுனால இந்த புக்கோட எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லதோ அது வந்து போய் சேர மாட்டேங்குது. அதுல இங்க உட்கார்ந்து இருக்க அனைவருக்கும், அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கும், எங்களோட கல்வி நிறுவனங்கள் எல்லாரும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு கடமையா இதை பார்க்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறப்ப இந்த பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்திட்டோம்னா இது என்னென்னைக்கும் அவங்களோட இருக்கும் என்ற எண்ணத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு, அதே மாதிரி நமக்கு சென்னை எல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், எங்கேயாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனோம்னா ஏதாவது வாங்குவோம். வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போனீங்கன்னா சைட்ல புக் ஏரியா இருக்கும், அங்க புத்தகம் வாங்க முடியும். பட் தர்மபுரியில் அந்த மாதிரி இடம்லாம் இல்லை.
ஸோ அந்த புத்தகம் படிக்கிற அனுபவமே எல்லாருக்கும் இல்லாம போயிடுது. அதனால இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து அமைச்சு கொடுத்து நமக்கு இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஒரே வேண்டுகோள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பேரண்ட்ஸும் எனக்காக பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் உங்க பசங்களை கூட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே புக், அதுவும் வந்து நீங்க சொல்ற புக்கை வாங்க வைக்காதீங்க பசங்களை, அவங்களுக்கு பிடிச்ச புக்கை படிக்க வைங்க. ஏன்னா என்ன ஆகும் தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட். அப்படின்னா என்ன தெரியுமா, இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ வாங்கணும் நீங்கன்னா வாங்கிடலாம். படிக்க வைக்க முடியுமா இன்னைக்கு? கண்டிப்பா முடியவே முடியாது. அதனால அவங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்கட்டும். அந்த புத்தகத்தை படிக்கிற அனுபவம் மட்டும் இன்னைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாவே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்வா இதை கொண்டு வந்து நடத்தினதுக்காக உங்களை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நல்லதொரு இந்த புத்தக திருவிழாவில் 3வது நாள் நிகழ்ச்சியாக கருத்துரை நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் அவர்கள் பேசும் பொழுது, இந்த அருமையான வேலையில் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து நான் இதில் கடந்த வருடம் வந்து என்னால் கலந்துக்க முடியலை. பட் நிறைய கடந்த வருடத்தோட இந்த புத்தக திருவிழா பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்திலேயே நம்முடைய செந்தில் சார் அடிக்கடி வந்து பேசுகிறப்பெல்லாம் நம்முடைய தகடூர் புத்தக பேரவையோட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கேன். அப்போ வந்து நம்முடைய இந்த வருடம் வந்து இந்த புத்தக கண்காட்சியை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட நிறையா பேசிக்கிட்டு இருப்பேன். பட் இன்றைய நிகழ்வில் இன்னைக்கு கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நாம டிவிலையும் யூடியூப்ல எல்லாத்துலேயும் பார்த்த ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர் வந்து பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்களில் நம்ம எத்தனையோ கவிஞர்கள் நம்மளை வந்து பேச்சில் வந்து நம்மளை எல்லாமே ஆட்கொள்வாங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்முடைய மனுஷபுத்திரன் சார். ஸோ அவரோட அருகில் அமர்ந்து பேசுகிறப்ப நிறைய பேசணும்னு நம்ம தோணினாலும் நமக்கு பேச்சு நிறையா கம்மியாக தான் வரும். இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு இந்த புத்தக திருவிழாவோட சிறப்புகள் ஏன் நமக்கு ரொம்ப ஒரு நமக்கு அளவுக்கு அடங்காத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் கிடைக்குது, படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஒரு காலத்துல புத்தகங்கள் கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருப்போம், அப்போ புத்தகங்கள் கிடைக்காது. உங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த கஷ்டங்கள் எப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன். இப்போ மதுரை மாவட்டத்தில் எங்களுக்கு புஸ்தகம் கிடைக்கிறதுனா நான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவங்களும் ஒரு ஷாப் போட்டிருக்காங்க, ஒரு கடை வைத்திருக்கிறார்கள். அந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல தான் புத்தகங்கள் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல மங்கம்மா சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரபலமான ஒரு மங்கம்மா சத்திரம் இருக்கும். அது பக்கத்துல வந்து இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்கும். அங்க போனா தான் நாங்க புத்தகங்கள் வாங்குறதுக்குன்னே போக முடியும். அதுவும் நமக்கு கேட்ட புத்தகங்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி படிப்பு ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி குடிமை பணிக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிமை பணிக்கு படிக்கிறப்ப எங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கிறதுனா பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ, எங்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம்னா நிறைய புத்தகங்கள் நமக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குரிய சோர்ஸ் வேணும். அப்போ புத்தகங்கள் தான் அது எல்லாத்துக்குமே நமக்குடைய மூலப்பொருட்கள். ஸோ அது எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். நாங்கள் சென்னையில் அந்த ஜனவரி மாதம் போடுற புத்தக கண்காட்சிக்காக எப்படா அந்த ஜனவரி மாதம் வரும், சென்னைக்கு போனா மெரினா பீச்சுக்கு போவோம்னு சுத்துறதுக்கு ஆசை இருக்காது. அந்த புத்தக கண்காட்சியில போய் நம்ம வேணுன்ற புத்தகங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஆர்வமா இருக்கும். அந்த ஜனவரிக்காக நாங்க எல்லாம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாம எங்களுக்கு வந்து நான் கால்நடை மருத்துவம் படித்ததுனால எங்க சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஆல் இண்டியா டூர் போவாங்க. அந்த ஆல் இண்டியா டூர் போறப்ப தான் வந்து எங்களுக்கு சென்னையிலும் கிடைக்காத புத்தகங்கள் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அங்க போய் புத்தகங்கள் கிடைக்கும். இதுக்காக ஒவ்வொரு வருடமும் அந்த 5ஆம் வருடம் படிக்கிற சீனியர்ஸ் மட்டும் போவாங்க. அவங்கள்ட்ட போய் ரெடியா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு நிற்போம், இந்த புத்தகங்கள்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு. ஏன்னா நினைச்சோடனே நம்ம டெல்லிக்கு போயிட்டு வர முடியாது. டெல்லிக்கு போறதுனாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப டெல்லிக்கு போயிட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு எங்க சீனியர்ஸ்ட கொடுத்து நிற்போம். ஸோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே எனக்கு ஞாபகம்
ஞாபகம் வருது. புத்தகங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இதில் வந்து புத்தக கண்காட்சி திறப்பு விழாக்கு நேற்றைய முந்து 4th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா அத்தனை புத்தகங்கள் பார்க்க அருமையா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் போல ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு இந்த புத்தகங்களோட சிறப்புகள் வந்து இன்னும் நமக்கு நிறைய இன்றைய தலைமுறைக்கு நிறைய தெரியாம இருக்கு. நான் குடிமை பணிகள் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன பாடங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். அது இல்லாம வந்து ஆப்ஷனல்ஸ்னு 2 சப்ஜெக்ட் எடுப்பாங்க. இந்த 2 சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய படிப்போட தொடர்புடையது சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் சுவாலஜி போட்டுட்டு, 2வது ஆப்ஷனல் வந்து தமிழ் பாடத்தை வந்து நம்முடைய ஒரு ஆப்ஷனலா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தேன். ஏன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ், நமக்கு தமிழ் ஓரளவு நமக்கு நல்லா தெரியும். அதனால தமிழ் லிட்ரேச்சரை எடுத்து தமிழ் இலக்கியத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனலா படிக்கலாம்னு எடுக்கிறப்ப பிரிலிம்ஸ் செலக்ட் ஆகி முதல் நிலை தேர்வு செலக்ட் ஆகி அடுத்த நிலைக்கு போறப்ப வந்து அங்க ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு. அங்க போய் தங்கி வந்து நம்ம வந்து அங்க படிக்கலாம் அப்படின்னு போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சருக்கு எனக்கு இளங்கோன்னு ஒரு வாத்தியார் கிடைச்சாரு. ரொம்ப அருமையான வாத்தியார். என்னுடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் டெய்லி ஒரு புத்தகம் தமிழ்ல கொண்டு வருவாரு. ஒவ்வொரு பாடமும் இருக்கும், குறுந்தொகை இருக்கும், நிறைய இருக்கும், சிலப்பதிகாரம், எல்லாத்துலயும் அதுல உள்ள நம்ம போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்கும், நிறைய வந்து நமக்கு வந்து போர்ஷன்ஸ் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் டெய்லி வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா திருவம்பாவை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிறந்த புத்தகம் கொண்டு வருவார். இப்ப சிலப்பதிகாரம்னா அதுக்குன்னு ஒரு சிறந்த புத்தகம் கொண்டு வருவார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து கம்பராமாயணம்னா அதுக்குன்னு ஒரு சிறப்பு புத்தகம் கொண்டு வருவார். அதெல்லாம் படிச்சோம்னா அப்படியே நம்மளை தாண்டி ஆர்வம் போகும். நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறத மறந்துட்டேன், தமிழ் ஆர்வத்தில் புரிந்து என்னுடைய 80% ஆஃப் த டைம், என்னுடைய 80 விழுக்காடுகள் டைம் வந்து நான் தமிழ் புத்தகங்கள்ல படிக்கிறதுலே தான் என்னுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணேன். அதோட அருமையெல்லாம் வந்து நமக்கு உண்மையா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாது. நம்ம ஒரு குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்கும், அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பழைய காலத்துல வந்து நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பேரண்ட்ஸ், ஐயோ நம்ம பொண்ணு அங்க எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணு நல்ல விதமா சந்தோஷமா இருக்காங்களா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு போறதுனாலே ஒரு அழைப்பு சொல்லி நாங்கள் அங்க வருகிறோம், என்னோட பொண்ணை பார்க்கறதுக்கு மருமகனை பார்க்கறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி முறையா தான் போவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி போற வழியில தர்மபுரிக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்து எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த நிகழ்வுலாம் எப்படி தெரியும்னா ஒரு தோழி இருப்பாங்க, அந்த தோழி செவிலியர் சொல்லுவோம். அந்த செவிலியர் மூலமா தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்த நம்முடைய மகள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி நம்ம கணவரை பார்த்துக்கிறாரு, அவங்களுடைய மாமனார் மாமியார் எப்படி பாத்துக்கிறாரு, விருந்தோம்பெல்லாம் நமக்கு ஒண்ணுமே கத்து கொடுக்கலையே நம்ம பொண்ணுக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு பாடல அப்படின்னு சொல்லுவாங்க. முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கலாது உடி குவளையுங்கன் குய்முகை கமல தான் உழந்துவிட்ட தீம்புலி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தற்று ஒண்ணுதல் முகனே அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கும் அதோட கருத்துக்கள். ஸோ இப்படியெல்லாம் வந்து சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய நல்லா அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்து ரசிச்ச தயிரை நல்லா ரொம்ப புளிக்காமலும் புளிக்கிற மாதிரியும் ஊற வச்சு நல்லா ரெடியான தயிரை நல்லா அப்படியே கையில காந்தல் மெல்விரல் அப்படியே கையில பிசைஞ்சு அந்த கையில பிசைஞ்சிட்டு அந்த பிசைஞ்சுக்கிட்டு இருக்க தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சிருக்காங்க. அந்த சட்டியில வந்து தாளிக்க போறதுக்குரிய டைம் மாறிடும்னு சொல்லிட்டு கையை கழுவ நேரம் இல்லாம போட்டிருக்க புத்தாடையில் அப்படியே தொடச்சிட்டு அங்க போய் தாளிப்பு செய்துட்டு திருப்பி வந்து அப்படியே கண்ணில் புகை, அந்த புகை ஊதுறப்ப வந்து நம்ம இப்போ உள்ள கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது இல்லையா, ஸோ புகையில ஊதுறப்ப அப்ப கண்ணில் வந்து ஃபுல்லா தண்ணி வர அதெல்லாம் கவலைப்படாம ரொம்ப அருமையா சமைச்சு நம்ம கணவனுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்குற அந்த ஒரு ஆர்வம் இன்னைக்கு இருக்க இந்த கணவர்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யோசித்து பாருங்க நம்முடைய மனைவிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரசிச்சு ஒவ்வொரு பாடல் இருக்கும். நீங்க திருவம்பாவை ஆகட்டும், நம்ம கோயில்கள்ல பாடுறோம், அதோட படிக்கிறப்ப தான் தெரியும், நீங்க பாட்டுல கேட்கிறப்ப தெரியாது. நீங்க பொன்னியின் செல்வன் படத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம், பொன்னியின் செல்வன் எவ்வளவு ஆர்வமா பொன்னியின் செல்வன் பார்த்தோம். நீங்க அதை உட்கார்ந்து அந்த புத்தகங்களை முழுவதும் பொன்னியின் செல்வன் முழுவதையும் படிங்க, சிவகாமியின் சபதம் படிங்க, நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. ஒரு மூலையில எங்கேயாவது உட்கார்ந்து அந்த புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிவில் சர்வீஸ் எழுதி செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு ஒரு சர்வீஸ் வருது. அந்த சர்வீஸை முடிச்சோடனே என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், நான் ஐஏஎஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னுடைய அம்மா சொல்லிட்டாங்க நீங்க இல்லை கல்யாணம் பண்ணிட்டு நீ கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம்
எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் ஆல்ரெடி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக வேலையில் சேர்ந்துட்டேன். ஸோ அதனால வேலை இருக்கிறதுனால என்னுடைய கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடித்தோடனே, கல்யாணமான புதுசு யாருமே தெரியாது என்னன்னு ஒய்ஃப்ட்ட வந்து நான் கேட்டேன், என்ன உனக்கு பிடிக்கும், நான் ஏதாவது உனக்கு பிடிக்கும்னா நான் வந்து உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னோடனே எனக்கு கேட்க ரொம்ப சங்கடமா இருக்கும். கேட்டால் வாங்கி தருவீங்களா அப்படின்னு, ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன், எனக்காக வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. நிச்சயமா நீ கேட்குறப்ப இதெல்லாம் நிச்சயமா வாங்கி தரணும்னு. எனக்கு உடையார் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. உடையார் வாங்கி கேட்டாப்புல. உடையார்னா எனக்கு டக்குன்னு புரியல. உடையாருன்னு சொல்லிட்டு 6 வால்யூம் உள்ள ஒரு உடையார் புராணம் புத்தகம் இருக்கு. ஸோ அந்த உடையார் தான் வந்து எனக்கு அப்ப எனக்கே தெரியல, அந்த உடையார் புத்தகம் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. எனக்கு சரி ஓகே கட்டாயம் வாங்கி தரேன். எதை பத்தினா ஒரு பாலகுமாரன், கவிஞர் பாலகுமாரன் எழுதிய புத்தகம். நீங்க எல்லாரும் நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கிறப்ப வாங்கி படிங்க. நம்ம எல்லாம் பார்க்கிறோம் ராஜராஜன் கோயில் எல்லாம், ராஜராஜ சோழன் வந்து எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு, அதுல எப்படி அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே வராத நேரத்துல எப்படி கல்லெல்லாம் வந்து மேலே ஏற்றி அவ்வளவு பெரிய கோபுரம் கட்டினாங்க, உள்ள கருவறை கட்டினாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா நான் வாங்கி கொடுத்த புத்தகம் அந்த 6 வால்யூம் பிடிக்கிறப்ப என்னைய மறந்துட்டான். 6 வால்யூம் படிச்சு முடிக்கிற வரையும் என்னையவே மறந்தாச்சு. அந்த அளவுக்கு அந்த 6 வால்யூமை முடிச்ச பிறகுதான் வந்து என்கிட்ட பேசவே ஆரம்பிக்காங்க. எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு, இவ்வளோ படிக்கிற அளவு ஆர்வமா இருக்கான்னு. அடுத்து நான் உட்காந்து நான் அவங்கள மறந்தாச்சு. ஸோ 2 பேரும் அந்த வால்யூம் முடிச்ச பிறகுதான் எங்களுக்கு வந்து அந்த படிப்போட இது தெரிஞ்சது. இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நீங்க கம்பராமாயணம் புத்தகம் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு கும்பகர்ணனோட ரசிகரா மாறிடுவீங்க, ஒரு ராவணனோட ரசிகரா மாறிடுவீங்க. அவ்வளவு தூரம் அருமையா அப்படியே செங்கன் சிவப்பா அழுதாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம பாட்டுல எல்லாம் வருது. பழைய சிற்பக்கலைகள் நம்ம இதுல படிப்போம், கட்டடக்கலைகள், சிற்பக்கலைகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த எழுத்துலயே முழு உணர்வையும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இப்ப கடிதம் எழுதுறத கூட விட்டுட்டோம். இந்த முறை நான் எலெக்ஷன் அப்ப கடிதம் எழுதுற ஒரு கலெக்டர் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கடிதம் எழுதி நீங்க வந்து ஓட்டு போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக ஒரு இந்த புதுசா இந்த நிகழ்ச்சி நான் தான் கொண்டு வந்தேன். அதுல என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல மக்கள் ஓட்டு கம்மியா போட்டிருக்காங்களோ அந்த ஓட்டு வாக்காளர்களை வந்து கலெக்டர் கடிதம் எழுதி அழைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த கடிதத்தோட அந்த எழுத்தோட வேல்யூ ரொம்ப அதிகம். ஒருத்தர் எழுதுறப்ப அவங்களோட உணர்வு அதுல இருக்கும், நம்ம நினைக்க முடியும், நம்ம பேசுறத உணர முடியும். ஸோ இந்த மாதிரி உணர்வை நம்ம என்னதான் நீங்க டிஜிட்டல்ல மொபைல்ல உட்காந்து படிச்சாலும், எதுல வந்து டிஜிட்டல் மீடியா படிச்சாலும் நமக்கு அது வந்து அதுக்குரிய உணர்வை வந்து நம்ம படிக்கவே முடியாது. ஸோ புத்தகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ட்ரெஷர், சொத்து. ஸோ அந்த புத்தகங்களை வந்து நம்முடைய இளைய தலைமுறை ஒவ்வொருவரையும் வாங்கி படிக்க வைக்க வேண்டும். நீங்க எத்தனையோ அதுக்காகத்தான் இந்த புத்தக திருவிழான்னு நான் என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு மிக ஆர்வமாக இருந்தேன். இதுக்கு வந்து நம்ம அதனுடைய தகடூர் புத்தக பேருடைய தலைவர் செந்தில் சார், அதனுடைய பொருளாளர், அந்த என்டையர் குழு வந்து ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோட அவ்வளோ அருமையா இதுக்காக அவர் ஒரு மருத்துவர், அது இல்லாம அவர் பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு புத்தக பேரவை, புத்தக திருவிழா, தகடூர் புத்தக பேரவை சம்பந்தமான மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு முழுவதுமாக இதோட அவருக்கெல்லாம் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். பாத்தீங்களா நமக்கு? ஸோ எப்படி யோசித்து பாருங்க, இது நாம் ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை வந்து எவ்வளோ கஷ்டத்தை இன்னைக்கு நமக்கு இருக்க, எவ்வளோ ஒரு ப்ரெஷர், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு இருக்கு. என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த புத்தகங்கள் நீங்க படிக்க ஆரம்பிச்சா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே, ப்ரெஷர் இருக்கவங்களுக்குலாம் ப்ரெஷர் போகும், மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு ஊர்ல கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒருத்தருக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் வர்ற மாதிரி ஒரு நடுக்கம் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, அவங்களோட முழுக்க ஸ்ட்ரெஸ்ல மென்டல் ஃபியூஸ் ஆயிருது. ஸோ இந்த மென்டல் ஃபியூஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு டெய்லி கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கிறப்ப ஒரு புத்தகங்களை படிக்கணும். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும். நமக்கு புத்தகம் படிப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். நமக்கு எத்தனை பணிகள் இருந்தாலும் சீட்ல உட்கார்ந்தோம்னா, நமக்கு காலையில சில சமயம் 10 மணிக்கு உட்கார்ந்தா 9 மணிக்கு எந்திரிக்கிறப்ப தான் நம்ம சீட்ல உட்கார்ந்தே இருக்கோம், நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் வந்து புத்தகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகங்கள்ல வந்து நம்ம படிக்கிறதுக்குரிய ஆர்வம் வந்து நம்முடைய குழந்தைகள்கிட்ட உருவாகணும். அருமையாக எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பொதுமக்கள் இங்க கூடியிருக்கீங்க. ஸோ இதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு
16 வயதுல ஒருத்தர் கவிதை எழுதுறார். ஒரு 16 வயதுல ஒரு கவிதையை வெளியிட்ட ஒரு பேச்சாளரை, ஒரு கவிஞரை, ஒரு பத்திரிகையாளரை நம்முடைய தகடூர் புத்தக பேரவை இங்க நமக்காக கூட்டி வந்திருக்கிறார்கள். நானும் உங்களோட சேர்ந்து மிகுந்த ஆர்வத்துடன் அவருடைய பேச்சுக்காக காத்திருக்கிறேன். சோ இந்த மாதிரி பேச்சுக்கள் நம்முடைய இளைய தலைமுறையை நல்ல நிலைமை கொண்டு வரும். இன்னைக்கு தெரியும் நமக்கு எத்தனை நமக்கு ஈவில்ஸ், நம்முடைய குழந்தைகளை ஸ்பாயில் பண்ற நம்முடைய எத்தனை ஈவில்ஸ் இருக்குன்னு தெரியும். அது எல்லாத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு தான் நம்முடைய புத்தகங்கள். சோ இந்த 10 நாளும் மிக சிறப்பாக உங்களுக்கு தெரிந்த எல்லோரிடையும் சொல்லி கூட்டிட்டு வந்து நாம் சொல்லியிருக்கோம். இந்த வருடம் இந்த புத்தக கண்காட்சி நம்முடைய தர்மபுரியில மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நீங்க கொடுக்க போற ஊக்கத்தை வச்சு அடுத்த வருடத்துக்கு இன்னும் பிரபலமாக பிரம்மாண்டமாக நம்ம பிளான் பண்ணலாம். எல்லாமே ஒவ்வொரு நாளும் சிறந்த பேச்சாளர்களை இங்க உங்களை கூட்டிட்டு வந்துடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களோட பேச்சுக்களை ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் நீங்க மறக்காம கலந்து உங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அவங்க என்ன ஒரு படிப்பு ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரி கூட்டங்கள், நானெல்லாம் இதே மாதிரி கூட்டங்கள்ல கேட்டு தான் நான்லாம் படிக்கணும்ன்ற ஆர்வத்தையே நான் கத்துக்கிட்டேன். எங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோ ஏதோ நம்ம போனதுல ஒவ்வொரு பேச்சாளர்கள் சீனியர்ஸ் எல்லாரும் பேசுற நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய வார்த்தைகள்லயே நம்ம ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் ஆகுவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு தலைப்பே நமக்கு நம்பிக்கையின் சுடர், ரைட்டா? இந்த நம்பிக்கையின் சுடருக்கு நம்ம பாத்திரமாக நம்முடைய இன்றைய சிறப்பு பேச்சாளர், சிறப்பு அழைப்பாளர் நமக்கு உறுதியா நம்பிக்கையை கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்களையும் கூட்டிட்டு வந்துங்க. அவங்களுக்கு பிடித்தமான அநேக புத்தகங்களை நீங்க வாங்கி, எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு குட்டி லைப்ரரி வைங்க. நிச்சயமா அது உங்களுடைய குடும்பத்தை வேற அளவில் பிரகாசமாக்கும் என்பது இந்த தருணத்துல நான் கேட்டுக்கிறேன். சோ நான் எல்லா டைமும் எடுத்துட்டு அவரோட சிறப்பான பேச்சை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ இவ்வளவு சிறப்பாக இந்த 10 நாளுக்காக 2 மாதங்களாக உழைத்து இந்த 10 நாளும் தங்களுடைய முழு நேரத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். தகடூர் புத்தக பேரவையோட என்டையர் குரூப்புக்கும் நாங்கெல்லாம் பேக்ல இருந்தா ஹெல்ப் பண்றோம். ஆனா நம்முடைய பொருளுதவி நம்முடைய தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. பட் கோர் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம இருந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணிக்கிட்டு இருக்க தகடூர் புத்தக பேரவைக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை கவிஞர்கள், ஏன்னா நம்முடைய புத்தகங்கள் வாழணும், நம்முடைய தமிழ் மொழி வாழணும்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் கலந்துக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி மாவட்ட புத்தக திருவிழாவினுடைய 3வது நாள் நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நம்பிக்கை சுடர் என்ற தலைப்பிலே பேசினார் கருத்துரையாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். அவர் தன்னுடைய பேச்சில் பேசும் பொழுது, டாக்டர் செந்தில் அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவரை நான் எப்பொழுதும் சந்திச்சாலுமே மனசுல ஒரு மகிழ்ச்சி வரும். தமிழுக்காக எவன் பணியாற்றுகிறானோ, தமிழுக்காக எவன் வேலை செய்கிறானோ அவர்களை அவர் கொண்டாடுவதற்கு அவர் தயங்கியதே இல்லை. ஏற்கனவே அவருடைய தகடூர் புத்தக கண்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியிலும் நான் உரையாற்றி இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இதமான ஒரு நண்பர், ஒரு இணக்கமான ஒரு நண்பர் அவர். அவரெல்லாம் இன்றைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய துறையான பொது நூலகத்துறை, அதோடு சேர்ந்து நீங்கள் மாவட்ட நிர்வாகம், ஒரு மாவட்ட நிர்வாகம் உள்ளே வருகிற போது அந்த கண்காட்சியினுடைய மொத்த வீச்சும் பெருமளவிற்கு அதிகரித்து விடுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புத்தக கண்காட்சிகளுக்கு அந்த மாவட்டத்தினுடைய அளவை பொறுத்து ஒரு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி செய்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய நண்பர் குறிப்பிட்டது போல, முன்னாடி புத்தக கண்காட்சின்னா சென்னையில் நடக்கும், இல்லைன்னா மதுரையில் நடக்கும், அப்புறம் சில சமயம் நெய்வேலியில் நடக்கும், ஈரோட்டில் நடக்கும். 4 ஊரில் தான் தமிழ்நாட்டில் புத்தக கண்காட்சி இருந்தது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ 5 மாவட்டங்களில் புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 10 பேர் தமிழ்நாடு முழுக்க முக்கியமான சிந்தனையாளர்கள் அந்த புத்தக கண்காட்சியில் பேசிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி 11 பேர் தொடர்ந்து இந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் இவங்க எல்லாம் பேசினப்போ, இப்போ தர்மபுரி புத்தக கண்காட்சி கொஞ்சம் வளர்ச்சி பெற்று வருது, அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் உள்ளுக்குள் இருந்து இதை பார்க்கிறீர்கள். நம்ம மற்ற ஊர் புத்தக கண்காட்சியோட நம்ம ஒரு நல்லா அதற்கு ஒரு இணையாக வளரணும் அப்படின்னு. நண்பர்களே, முகஸ்துதியாகவோ அல்லது மிகையாகவோ நான் எதையுமே சொல்லவில்லை. இப்போ
இப்போ 5 ஊரில் புத்தக கண்காட்சி நடக்குது. கரூரில் நடக்குது, விருதுநகரில் நடக்குது, தூத்துக்குடியில் நடக்குது, இப்போ இங்கே நடக்குது, திருச்சியில். இந்த 5 ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5 ஊர்லேயுமே எங்கள் உயிர்மை பதிப்பகத்தினுடைய ஒரு ஸ்டால் இருக்கு. ஸ்டால் போட்டுன்னா எங்கள் கடை இருக்கு. பொதுவாக தினமும் நான் இப்போ வந்து மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம், அறிவு மக்கள் வர்றது எல்லாத்தையும் விட்டுருவோம். நான் வந்து ஒரு எழுத்தாளன் மட்டுமல்ல, நான் இந்த அரசாங்கத்தினுடைய நூலக பொறுப்பில் இருக்கிறவன் மட்டுமல்ல, நான் ஒரு பதிப்பாளனும் கூட. அப்போ ஒரு பதிப்பாளனா இந்த புத்தக கண்காட்சியை எப்படி பார்க்குறேன்? உயிர்மை பதிப்பகம் இங்கே ஸ்டால் போட்டிருக்கு. நாங்கள் நல்ல புத்தகங்களை வெளியிடுவோம். எங்களை போன்ற பல பதிப்பாளர்கள் நல்ல புத்தகங்களை வெளியிடக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வாரமாக சேல்ஸ் ரிப்போர்ட் அனுப்புவாங்க, எங்கள் எந்தெந்த ஊரில் எவ்வளோ நடக்குதுன்னு. பெரும்பாலும் அது 6,000 ரூபாய் 7,000 ரூபாயை தாண்டதே இல்லை எந்த ஊர்லேயுமே. எங்களுக்கு ரொம்ப வருத்தம், இன்னும் எப்படி மக்கள் இதுக்குள்ளே வரவழைக்கிறது, வாங்கும் சக்தியை அதிகரிப்பது என்று. இப்போ இந்த 5 புத்தக கண்காட்சியை விற்பனைங்கிற அளவில் மட்டும் எங்கள் பதிப்பகத்தில் நான் பார்க்க விரும்புகிறேன். இப்போ வந்தவொடனே நம்ம ஸ்டாலில் இருக்க பையன்கிட்ட கேட்டேன், நேற்று என்ன கிருஷ்ணன் தான் நல்லா அது முந்தாலும் ஆரம்ப நாள் ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். ஆனால் நேற்று தான் மெயின் இல்லையா? நேற்று எவ்வளோ சேல்ஸ்ன்னு கேட்டேன். 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ்னாங்க. 10,000 ரூபாய் எந்த ஊர்லையுமே நடக்கலை. நீங்கள் எங்கெல்லாம் பெரிய பெரிய புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ. இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு கேட்டேன், எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் 30 ரூபாய்க்கு போயிருக்கு, 30,000 ரூபாய்க்கு போயிருக்குன்னாங்க. 30,000 ரூபாய் சேல்ஸு இந்த 2 மாதத்தில் நடந்த எந்த புத்தக கண்காட்சியிலையும் ஒரு நாளில் நடக்கவே இல்லை. இந்த ஊர் மக்கள் புத்தகங்களை மதிக்கிறார்கள், வாங்குகிறார்கள். அவங்க வெறுமனே வந்து பேச்சு கேட்டு போக வரலங்கிறது இதை சொல்கிறேன். நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணுறீங்க, நான் எல்லாத்தையும் அக்கௌண்டபிலிட்டியோடு சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன், ஒரு பதிப்பாளன் தான் சொல்கிறேன். நாளைக்கு யூடியூப்பில் போடுறப்ப யாரோ கேட்கலாம் வந்துட்டு, அவங்க யாருமே இதை மறுக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமான ஒரு புத்தக கண்காட்சியை இந்த ஊரில் நடத்திக்கிட்டு இருக்கீங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சான்று. புத்தக கண்காட்சி எதுக்கு? புத்தகங்கள் வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த ஊர் மக்கள் புத்தகம் வாங்குகிறார்கள். தர்மபுரி உண்மையை நான் சொல்கிறேங்க, வந்துட்டு இங்கே ஸ்டால் போடணுங்கிறப்போ ஒரு ஆள் இல்லை. அதாவது வந்து ஒரே நேரத்தில் 5 ஊரில் புத்தக கண்காட்சி போடுறப்போ இப்போ அதில் அவ்வளோ பேர் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க அனுப்புறதுக்கு. இங்கே ஆளே இல்லை. அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தார். அப்போ நம்ம தங்கமணி சார்கிட்ட கேட்டேன், ஹெல்ப்புக்கு யாராவது ஒரு ஆள் ஊரில் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு. உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்போ தயக்கத்தோடு தான் இந்த ஊருக்கு வந்தோம். நமக்கு ஒரு இது இருக்கும்ல, கோயம்புத்தூர்னா நிறைய பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க, மதுரைன்னா வந்து நிறைய பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க, தருமபுரி ஏதோ ஒரு பின்தங்கின மாவட்டம் புக்கெல்லாம். ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் ஸ்டால் போட்டோம், அப்போல்லாம் சேல்ஸ் இல்லை. அப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது, தர்மபுரி புத்தக கண்காட்சியில் ஸ்டால் போடுறதா வேணாமான்ட்டு. அப்போ நான் உறுதியாக ஒரு விஷயம் சொன்னேன், சிறு நகரங்களில் புத்தக கண்காட்சிகள் இன்னும் வளர வேண்டிய நகரங்களில் முக்கியமான பதிப்பாளர்கள் அந்த கண்காட்சியை சப்போர்ட் பண்ணணும். வெறுமனே புக் செல்லர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, முக்கியமான புத்தகங்கள் வெளியிடுற நம்ம எல்லாருமே அந்த கண்காட்சியை நம்ம சப்போர்ட் பண்ணணும். 1 ரூபாய்க்கு வியாபாரம் இல்லாட்டி கூட நம்ம இங்கே ஸ்டால் போடுவோம்னு நான் சொன்னேன். இந்த மக்கள் எங்களை கைவிடவில்லை, ஏமாற்றவில்லை. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மன நிகழ்ச்சி தந்த ஒரு விஷயம். எனக்கு அவர் தங்கமணி சார் இங்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தார் இல்லையா? அந்த மீட்டிங் காலையில் வந்து மாணவர்கள் கூட கலந்துரையாடல். அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் எல்லாம் வந்து சார் பேசினீங்க, அதை கேட்டீங்க, கலந்துரையாடல் செய்தீங்க. அவங்களுடைய கடை இங்கே தான் இருக்குது, 50,000 பேர் கடை, உயிர்மை பதிப்பகம். உங்களுக்கு யாருக்காவது புத்தகம் வாங்க ஆர்வம் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட அந்த புத்தகங்கள் வாங்கி நீங்கள் பின்னாடி கையெழுத்து வாங்கிக்கலாம். அவர் இந்த ஸ்டாலில் தான் இன்னும் இருப்பார், நீங்கள் அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங்கை முடிச்சிட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எந்த ஊர்லேயுமே நடக்காத ஒரு விஷயம். வந்திருந்த மாணவிகளில் 3/4 பேர் புத்தகங்களை, என்னுடைய புத்தகங்களை வாங்கிட்டு வந்து கையெழுத்து வாங்கினாங்க. ஒரு மாற்றம் உடனடியாக எப்படி நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதை சொல்கிறேன். உங்கள் ஊரை பாராட்டுறதுக்காக நான் இதை சொல்லலை. ஒன்று சொன்னால் கேட்டுக்கிறாங்க, அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்க. நான் நிறைய ஊருக்கு, நான் போகாத ஊர் கிடையாது, நான் பேசாத புத்தக கண்காட்சி கிடையாது. ஆனால் பல விஷயங்கள் இங்கே ரொம்ப மன நிகழ்ச்சியை கொடுத்துட்டே இருக்கு. வந்ததுலேருந்து நான் இங்கே மாலை இங்கே வந்ததுலேருந்து விடாமல் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனுஷபுத்தன் வந்திருக்காரு, இங்கே ஸ்டாலில் இருக்காரு, நீங்கள் அவரை சந்திக்கலாம் அப்படின்னு. ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தக கண்காட்சி அரங்கத்தில் வந்த உடனே இந்த கண்காட்சி முழுக்க அவன் மீது ஒரு குவி மையத்தை உருவாக்குறாங்க. இது எந்த ஊர்லேயுமே நடந்தது கிடையாது. நான் சொல்கிறேன், சென்னை புத்தக கண்காட்சி உட்பட. ஏன்னா
அங்கெல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டு, யாராவது முக்கியமான ரைட்டர்ஸ் வர்றப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ராமகிருஷ்ணன் வர்றாரு, ஏமோன் வர்றாரு, யாராவது வர்றாங்கன்னா மைக்கில் சொல்லுங்கன்னா, இல்லை ஒரு ரைட்டர் சொன்னால் இன்னொரு ரைட்டர் வந்து கோவிச்சுக்குவார், எங்களை சொல்லுங்கன்னு கேட்பார். அப்படிலாம் போய் யாருமே ரைட்டர் கேட்க மாட்டாங்க. அவன் பேர் சொல்கிறேன், என் பேர் சொல்லி இன்னொரு ரைட்டர் போய் கேட்பானா வந்துட்டு கௌரவத்தை விட்டுட்டு. ஆனால் இவங்க அந்த ஆர்கனைசர்ஸ் பல இடங்கள்ல அப்படி ஒன்று சொல்லி அவன் நோக்கம் எதுக்கு ரைட்டர் பேரெல்லாம் சொல்லிட்டு அது எதுக்குன்னா, இந்த ஊரில் ஒரு எழுத்தாளர் இந்த இதுக்குள்ள வந்துட்டான், அந்த சால்குள்ள இருக்கான், அந்த புக் ஃபேருக்குள்ள இருக்கான், அவனை போய் பாருன்னு விடாம எனக்கே ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த கண்காட்சி எவ்வளவு தூரம் பல்வேறு விதங்கள், அதற்கு முக்கியமான மிக காரணம் நான் நிச்சயமாக சொல்வேன், தகடூர் புத்தக பேரவை தான் அதற்கு முக்கிய காரணம். அவர்கள் படிப்போடும் புத்தகங்களோடும் இலக்கியத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. இது இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் இது கிடைக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம டிஆர்ஓ சார் பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொன்னார், படிக்கிறதுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிட்டே இருந்தார். ஜெயகாந்தன் ஒரு இடத்துல சொல்றார், எதை படிக்க வேண்டும் என்ற ஞானம் இல்லையே எழுத்தறிவு இருந்தும் பயன் இல்லையே அப்படின்ட்டு. நீ எப்படி செலக்ட் பண்ணி படிக்கிற, உனக்கு தேவையானதை எப்படி படிக்கிற, நீ உன்னை பார்த்தீங்கன்னா உன் சிந்தனையை, உலக பார்வையை, உன்னுடைய வாழ்க்கை பார்வையை, உன்னுடைய சமூக வரலாற்றை, பண்பாட்டு வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை படிக்கிறாயா, பொய்யான கதைகளையும் கட்டுக்கதைகளையும் புரட்டுகளையும் படிக்கிறாயா என்பதுதான் முக்கியமான விஷயம். இங்க பேசுகிற போது நம்முடைய டாக்டர் சொன்னார், அறிவியல் பார்வை, அதற்காகத்தான் புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று. என்னுடைய கருத்தும் அதுதான். இந்த உலகத்தில் அறிவியல் பார்வையை உருவாக்குவதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கம். நீ பண்பாட்டு வரலாறு பேசுறியா, அது அறிவியல் பூர்வமா இருக்கான்னு பாரு. நீ நம்முடைய கடந்த காலத்தை பத்தி பேசுறியா, அறிவியல் பூர்வமா அது இருக்கான்னு பாரு. அதற்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லு. ஆதாரமற்ற கட்டுக்கதைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன, ஆதாரமற்ற பொய்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இங்கே இன்று காலையில் நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியர் நண்பர் என்னை காலையில் சந்திக்க வந்தார். அப்போ நாங்கள் நூலகங்களில் இப்போ நிறைய பேர் இந்த குரூப் 1 படிக்கக்கூடியவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படி ஒரு சமூகத்தில் டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளவு இளைஞர்கள் ஏன் குரூப் 1 படிக்கிறான், ஏன் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏன் இவ்வளவு பேர் படிக்கிறான்? நீங்க நன்றாக யோசிச்சு, அவ்வளவு கவர்மெண்ட் ஜாப் இங்க இருக்கா? ஆனா கூட ஒரு காலத்துல டாக்டர், ஒரு காலத்துல இன்ஜினியர், இதை விட இன்னைக்கு ஒரு பெரிய பேஷன், ஒரு பெரிய லவ் எப்படி ஒரு சமூகத்துல உருவாகுது? இவ்வளவு குரூப் 1 படிக்கிறவங்க எங்க இருந்து வந்தவங்க? அதாவது 10 இளைஞர்களை சந்திச்சா அதுல 5 பேர் குரூப் 1 படிக்கிறேங்கிறான். எதுக்காக குரூப் 1 இவ்வளவு பேர் படிக்கிறாங்க? நண்பர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரூப் 1 படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் அவர்கள் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட கிராமப்புற மாணவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அங்கே இப்ப தமிழ்நாடு அரசே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு இப்ப பயிற்சி கொடுக்குறாங்க. இதுதான் அறிவியல் பார்வை. எல்லாரும் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறான்னா வெறுமனே ஏதோ ஒரு கிளர்க் வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். கிடையாது. அரசு தான் அதிகாரம், அரசு எந்திரம் தான் அதிகாரம். அது நமக்கு வேணும்னு அவன் நினைக்கிறான். அப்ப இது ஒரு அறிவியல் பார்வை. அதான் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஏன் இளைஞர்கள் புத்தகம் படிக்க வேண்டும், புத்தகம் படிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால், கடந்த ஒரு 100 வருடமாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நவீனமடைந்த மாநிலமாக இருக்கிறது. கல்வியில் நாம் மிகப்பெரிய சாதனைகளை எட்டி இருக்கிறோம். அதே போல நீங்கள் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், ஒரு பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை எட்டி இருக்கிறோம். மருத்துவத்தில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கி இருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எல்லாவற்றிலுமே எந்த மாநிலத்தையும் விட நாம் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை 100 வருடங்கள்ல நம்ம உருவாக்கி இருக்கோம். புத்தகங்கள் படிக்கிறதை பத்தி தொடர்ந்து எல்லா புத்தக கண்காட்சியிலையும் பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் எப்பவுமே ஒரு சிலர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எதுக்கு சார் படிக்கணும்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அனுபவ பாடம் தான் சிறந்ததுமா, வாழ்க்கை அனுபவம் தான் சிறந்ததுன்னு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, புத்தகம் படிச்சா அதனால என்ன பிரயோஜனம்னு கேட்பான். புத்தகம் படிக்காம ஒருத்தர் வாழ முடியாதான்னு கேட்பான். இப்போ வாழ்க்கையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்கலாம் புத்தகம் படிச்சு தான் வந்தாங்களான்னு கேட்குறாலும் இருக்கான். நான் யார் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்ல வரல. எனக்கு புத்தகங்கள் என்ன கொடுத்துச்சு, அதுதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும்
நான் எந்த விதமான ப்ரிவிலேஜ், அதாவது எந்த சாதகமும் இல்லாத ஒரு சூழல் இருந்து சின்ன வயசுல உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. முறையாக படிக்க வைக்கல. இன்றைக்கு நீங்கள் என்ன ஒரு ஆளாக பார்க்கிறீர்கள், ஒரு பப்ளிஷராக பார்க்குறீங்க, ஒரு ரைட்டரா. உலகத்திலேயே 12,000 கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய கவிஞன் நான் தான். எல்லாவற்றையும் விட சென்னை மாநகர உலக ஆடைக்குழுவினுடைய ஒரு பிரதிநிதி. நான் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு இருந்திருக்கேன் பல மேடைகளில். இது எல்லாத்துக்கும் நான் வந்து சேர்றதுக்கு எனக்கு ஒன்று தாங்க இருந்தது என் கையில். வேறு எதுவுமே கிடையாது, எந்த அட்வான்டேஜும் கிடையாது. என்கிட்ட இருந்ததெல்லாம் என்னுடைய தமிழ் மட்டும்தான், என்னுடைய படிப்பு மட்டும்தான். ஏன் போய் எல்லாத்துலேயும் படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். எனக்கு பண ரீதியான எந்த விஷயமும் கிடையாது, உடல் ஆரோக்கியம் சார்ந்து எதுவும் கிடையாது, சமூக ரீதியான இந்த கம்யூனிட்டி பின்புலம் எதுவுமே கிடையாது. ஒன்றுமே ஒரு கிராமத்தில், ஒன்றுமே இல்லாத ஒரு கிராமத்தில், ஒரு கல்வி சூழலே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வர்ற ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னால் வர முடிந்தது என்று சொன்னால் தமிழை படித்ததனால், தமிழ் புத்தகங்களை படித்ததனால் வர முடியும் என்றால் நீங்க எல்லாருமே வர முடியுங்க. தமிழ் 1000 கதவுகளை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறது. தமிழ் 1000 வாசல்களை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறது. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தமிழில் சிறப்பாக பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒருத்தன் அவன் இன்னைக்கு எந்த உயரத்துக்கும் போக முடியும். அவன் மீடியாவுக்கு போகணும்னா போகலாம், அவன் அரசியலுக்கு போகணும்னா போகலாம், அவன் எழுத்தாளர் வரணும்னா வரலாம், அவன் ஒரு பேச்சாளனா வரணும்னா வரலாம், அவன் ஒரு ஆசிரியர்னா வரணும்னா வரலாம். உன் மொழியை யார் ஆளுமையுடன் பயன்படுத்துகிறானோ, அதற்குள்ள ஆழ்ந்து யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு 1000 கதவுகள் திறந்திருக்கின்றன. நாங்கள் மாணவர்களுக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இலக்கியம் படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு எங்கள் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு மூலமாக எல்லா கல்லூரிகள்லையும் தொடர்ந்து அவங்களுக்கான பயிலரங்குகள் நடத்திக்கிட்டே இருக்கும். மிகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து பயிற்சி அளிக்கிறோம். ஏன்? தமிழை பேசு, தமிழால் எழுந்து நில், தமிழால் முழங்கு என்கிற அந்த விஷயத்தை சொல்ல 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 அதை யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப கொஞ்ச நாள்ல அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறாங்க. நான் என் கண் முன்னால் பார்த்தேன். என் வாழ்க்கையும் அதற்கு உதாரணம், நாங்கள் உருவாக்குகிற மாணவர்களின் வாழ்க்கையும் அதற்கு ஒரு உதாரணம். நாங்கள் என்ன இங்கே புத்தகம் விற்கிறதுக்காக புத்தகம் படின்னு சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் ஒரு பப்ளிஷர், என் புக்கு விற்கணும்னா இங்கே நான் புத்தகம் படின்னு சொல்லிட்டு இருக்கேன். புத்தகம் படிச்சாதாங்க சமூக நீதியை காப்பாற்ற முடியும். புத்தகம் படிச்சாதாங்க சமத்துவத்தை காப்பாற்ற முடியும். யூடியூப் திறந்தா புளியிட்டே இருக்கான், ஃபேஸ்புக்கை திறந்தா புளியிட்டே இருக்கா. நீ சொல்றதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டா அதுக்கு ஒரு பதிலுமே இல்லை. அப்ப புத்தகங்கள் நமக்கு உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வரலாற்று உணர்வு, பண்பாட்டு உணர்வு. அவர் அறிவியல் பார்வை என்று சொன்னார் இல்லையா, அந்த பகுத்தறிந்து காணக்கூடிய அந்த சிந்தனை. இன்னொன்று, இதெல்லாம் சமூகம் சார்ந்த விஷயங்கள். ஒரு தனி மனுஷனா, தனி மனுஷியா புத்தகங்கள் உங்களுக்கு எதை கொடுக்குது? இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட அந்த பொருளால் என்ன பிரயோஜனம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்போ நான் ஏதாவது இப்போ சமீபத்தில் ஒரு சினிமா நடிகர் ஒரு புத்தகத்தை பற்றி பேசினார். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தொடர்பான ஒரு புத்தகம். திடீர்னு எந்த கடையிலுமே இந்த புக்கு ஸ்டாக்ல இல்லை, அவ்வளோ சேல்ஸ் பயங்கரமா. ஒரு சினிமா நடிகர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னால் எல்லாரும் போய் வாங்குறான். அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஒன்றுமே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், பணம் சம்பாதிக்கிறத பற்றி புத்தகம் எழுதுறவன் பணம் சம்பாதிக்காம ஏன் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கான்னு நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீ மாதம் நான் ஒரு தொழில் பண்ணேன், ஒருத்தன் போடுறான் அந்த நீங்கள் நல்லா யூடியூப் முழுக்க இதுதான் இருக்குது பார்க்கலாம். இதெல்லாம் இந்த பசுமை உடன் மாதிரி பத்திரிகைகளில் பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி பன்னி வளர்த்தாரு, பன்னி வளர்த்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு அதில் போடுவான். நீ ஏன்டா அப்போ இந்த யோசனையை சொல்கிறவன், இதை எழுதுறவன்லாம் ஏன் அதை பண்ணலை? இது யாருக்கு சொல்கிறான் அதை? அதே மாதிரி நீ இந்த சாஃப்ட்வேரை கற்றுனா உனக்கு வீட்டில் இருந்து 50,000 ரூபா சம்பாதிக்கலாமா? அவன் கேட்குற ஃபீஸ் 300 ரூபா தான் இருக்கும். என்கிட்ட 300 ரூபா ஃபீஸை வாங்கிட்டு அவன் 50,000 ரூபா சம்பாதிக்க எனக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிறான். இது எல்லாமே ஃபேக், இது எல்லாமே பொய்கள். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு படத்தில் வரும் இல்லையா, ஒருத்தர் ஏமாத்தணும்னா முதல்ல ஆசையை தூண்டணும் அப்படின்ட்டு டெய்லி எவனாவது ஒருத்தர் நம்ம ஆசையை தூண்டிக்கிட்டே இருப்போம். அதை பண்ணு இதை பண்ணு. இந்த இன்டர்நெட் விஷயத்துல எல்லாம் இந்தியாவிலேயே அதிகம் ஏமாறக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். ரொம்ப கேட்கறதுக்கே வருத்தமா இருக்கு. எவனாவது ஒருத்தர் சும்மா காசு தர்றேன்னு சொன்னான்னா அவன் உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி எல்லாம் இந்த ஈமு கோழி இந்த மாதிரிலாம் நிறையா வந்துச்சு இல்லையா, ஒருத்தர் ஒரு நியாயமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே 1 ரூபா தர்றேன்னு சொன்னான்னா உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு ஓட போகிறான்னு அர்த்தம். அவன் ஏன் உங்களுக்கு சும்மா காசு தரணும்? எப்பாவது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா?
1 ரூபா ஒருத்தன் எவனா ரோட்டில் சும்மா போட்டு போவானா? திரும்பி கூப்பிட்டு கேட்பான் வந்துட்டு, நீ இவ்வளோ பணம் உனக்கு தர்றேன், நீ வந்து இவ்வளோ பணம் கொடுன்னு கேட்பான். அப்போ நம்மளுடைய பலவீனங்கள், அந்த அறிவியல் பார்வையற்ற தன்மை. என்கிட்ட யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்துக்கு மேலே ஒரு 10,000 ரூபா கூட தர்றேன்னு சொன்னா அவன் நீ வேற எதுக்கும் யூஸ் பண்ண போறான்னு எனக்கு உடனே தோணுது. உண்மை அதான். நீ எவனாவது ஒருத்தவங்கள்ட்ட ஃப்ரீயா ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான்னா அவன் எதுக்கோ உங்களை ரெடி பண்றான்னு அர்த்தம். நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு தடவை கூட தப்பானதே இல்லை, ஒரு தடவை தப்பானதே இல்லை. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த புத்தகங்கள் நம்முடைய தனி மனித வாழ்க்கை, அதுல நமக்கு ஒரு பார்வையை உருவாக்குது. என்ன பார்வையை உருவாக்குது? எல்லா சிறந்த கதைகளும் எல்லா சிறந்த கவிதைகளும் வாழ்க்கையை பற்றிய ஒரு மாற்று பார்வையை நமக்கு உருவாக்குகின்றன. நம்ம ஒரு கோளாறா வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா இது அப்படி வாழாதுன்னு இந்த புத்தகங்கள் சொல்லுது. நம்ம கிட்ட சில தீமைகள் இருந்ததுன்னா, நீ இதெல்லாம் உங்ககிட்ட டாக்ஸிக்கா இருக்கு, தீமையா இருக்கு, இதை சரி பண்ணிக்கன்னு ஒரு புத்தகம் அறிவுறுத்துது. இப்ப உதாரணமா உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரு கவிதை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஏ.கே. ராமானுஜம்னு ஒரு மிக புகழ் பெற்ற ஒரு கவிஞர், ஆங்கிலத்தில் அவர் ஒரு பெரிய ஸ்காலர், நம்முடைய சங்க இலக்கியங்களை எல்லாம் உலக அளவில் கொண்டு போனவர் அவர் தான். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார், அதை தமிழ்ல சுந்தர் ராமசாமி மொழிபெயர்த்திருக்கார். சிலந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கவிதையை நான் சொல்றதுக்கு காரணம், எப்படி ஒரு இலக்கியம் உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றுகிறது, ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறது. படிக்கிற ஒவ்வொரு சிறந்த கதையும் சிறந்த கவிதையும் உங்களுக்கு ஒரு மாற்று பார்வையை கொடுக்குது. சிலந்தியை பார்த்துருக்கீங்கல்ல, சிலந்தியை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். சிலந்தி வந்து ஒரு ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு பூச்சி. நான் என்ன கேட்குறேன்னா, எப்போது சிலந்திக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம யோசிச்சிருக்குமா? ஒரு கவிஞன் யோசிக்கிறான், சிலந்திக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு. உனக்கு தெரியுமா சிலந்திக்கும் உனக்குமான வித்தியாசங்கள்? உடல் மெழுகில் இருந்து வலையை நெய்கிறது சிலந்தி. தன்னோட உடல்ல இருந்து வர்ற மெழுகில் இருந்து தான் சிலந்தி தன்னுடைய வலையை நெய்து. நீ கை வைப்பது பிறரின் ரத்தத்திலும் சதையிலும். மனுஷன் என்ன பண்றா? பிறரோட ரத்தத்திலும் சதையிலையும் தான் வந்து தன்னுடைய ஆதாயத்தை தேடுறான். ஆனா சிலந்தி தன்னுடைய உடல்ல இருந்து வர்ற மெழுகில் இருந்து தான் அது தன்னுடைய. ஆனா சிலந்தி விஷப்பூச்சிம்போம். தன் உணவை தானே தேடுகிறது சிலந்தி. தன் உணவை தானே தேடுகிறது சிலந்தி. நீ ஆணையிட்டுக் கொண்டிருப்பது அடுத்தவனிடம். உணவுக்காக புழுக்களை கொள்கிறது சிலந்தி. உணவுக்காக புழுக்களை கொள்கிறது சிலந்தி. நீ இன்பத்திற்காக கொன்று ஒடுக்குவது சக மனிதனை. எவனாவது இவ்வளவு மனுஷங்களை சுரண்டுறான், எப்பாவது அவன் தேவைக்காகவா சுரண்டுறான்? ஒருத்தனுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, எவ்வளவு பேரை சுரண்டினாலும் பத்த மாட்டேங்குது. சிலந்தி உணவுக்கு தாண்டி அதுக்கு ஒரு பூச்சி தேவைன்னா அது 2வது பூச்சி அது சாப்பிடவே சாப்பிடாது. ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பேரை சுரண்டினாலும் ஒருத்தனுக்கு ஏன் அடங்க மாட்டேங்குது? ஏன்னா அந்த ஒடுக்குமுறையில் அவன் ஒரு இன்பம் அடைகிறான். அது அவன் தேவை கிடையாது. அந்த பணம் அது உனக்கு ஒரு இன்பம், ஒரு கிளிவிழப்பு இருக்கு அவனுக்கு. உணவுக்காக புழுக்களை கொள்கிறது சிலந்தி. நீ இன்பத்திற்காக கொன்று ஒடுக்குவது சக மனிதனை. உடனடியாக உண்ணாது காத்திருக்கிறது சிலந்தி. ஒரு சிலந்தி உடனே போய் ஒரு பூச்சியை பிடிக்காது, அது வெயிட் பண்ணும். நீ காத்திருக்கிறாய் பிணங்களின் எலும்பு துண்டுகளுக்கும் கூட. நீ காத்திருக்கிறாய் பிணங்களின் எலும்பு துண்டுகளுக்கும் கூட. வாய் நுனியில் விஷம் சிலந்திக்கு. வாய் நுனியில் விஷம் சிலந்திக்கு, உனக்கோ உறுப்புகள் அனைத்திலும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சிலந்திய விஷம் உள்ளதுன்னு சொல்றோம். சிலந்தி நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா அது என்ன சொல்றேன்னு யோசிச்சு பாருங்க. மனுஷன் எல்லா விலங்குகளை பத்தி ஒரு அபிப்பிராயம் எழுதி வச்சிருக்கான். எல்லா விலங்குகளும் மனுஷனை பத்தி ஒரு அபிப்பிராயம் எழுதிச்சுன்னா ஓகே, மிக கேவலமானவன் மனுஷன் தான் தோணும். அது தன்னுடைய பசியை தவிர எதற்காகவும் அது எந்த உயிரையும் கொள்றது கிடையாது, எந்த உயிரையும் இது பண்றது கிடையாது. ஒரு எறும்பு ஒரு சின்ன சீனி துண்டை எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு. அது என்னைக்காவது ஒரு சக்கரை டப்பா எடுத்துட்டு போகணும்னு நினைக்குமா? மனுஷன் நினைப்பான். அவனுக்கு பத்தாது, எது கொடுத்தாலுமே பத்தாது. அப்போ இது ஒரு பார்வை. இப்ப நீங்க பாருங்க, இந்த கவிதையை நான் உங்ககிட்ட சொன்ன உடனே சிலந்தியை பற்றிய பார்வை இல்லை. வாழ்க்கையிலேயே நம்ம ஜீவராசிகளை விட மனிதர்கள் எவ்வளவு கொடூரமாக இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள், எப்படி சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு அதிர்ச்சி நமக்குள்ளாக வருகிறது.
அதுதான் இந்த கவிதையினுடைய மிக முக்கியமான ஒரு பாடுபொருள். அதே போல நாம் படிக்கிற பல கதைகள் மனிதனுடைய இயல்புக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய பல குரூரங்கள், பல விசித்திரமான எண்ணங்கள், இதெல்லாம் படிக்கிறப்போ நம்ம கிட்ட அப்படி ஒரு குணம் இருந்துச்சுன்னா நம்ம முகத்துல ஒரு டார்ச் அடிச்சு காட்டுது. அந்த எழுத்தாளன் காட்டுகிறான், அந்த கவிஞன் காட்டுகிறான். சுஜாதா எழுதின ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை பல தடவை படித்திருக்கிறேன். மாணவர்களுக்கு கூட அதை நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் யாராவது அந்த கதையை படித்திருக்க கூடும். நிச்சயமாக நிஜத்தை தேடி என்று ஒரு கதை. உண்மையை தேடுறதுனா என்ன? ஒரு கல்யாணமாகி ஒரு வருடமே ஆன ஒரு தம்பதிகள் அவங்க பெங்களூர்ல ஒரு வீட்டுக்கு குடி வர்றாங்க. அந்த வீட்டுக்கு குடி வந்தப்போ ஒருத்தன் ஒரு நாள் காலையில் ஒரு பிச்சை கேட்டு வர்றான். அவன் பிச்சை கேட்டு வந்தப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, ஐயா நாங்கள் இந்த ஊருக்கு ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் என் மனைவி திடீர்னு இறந்துட்டா, அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட எங்கள் கையில் காசு இல்லை. அப்போ நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த கணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி பொய்யா காரணம் சொல்லி காசு கேட்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, போ அப்படிங்கிறான். ஐயா நம்புங்கய்யா, இங்கேருந்து 4வது தெருவில் ஒரு தேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தேட்டருக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு, நீங்கள் கூட பாருங்கய்யா அப்படிங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, இங்கே பார்த்தா எதுவுமே இருக்காது, நீ போன்னு சொல்லிட்டு கதவை அரைஞ்சு சாத்திடுவான். கதவை அரைஞ்சு சாத்திட்டதுக்கப்போ உள்ள வைப்போ அந்த மனைவி, அவனுடைய மனைவி சொல்லுவா, ஏங்க இப்படி டக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்க, இப்போ அவனுக்கு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ கொடுக்கறதுல என்ன கெட்டு போயிடும் அப்படின்னு கேட்பா. அவன் என்கிட்ட பசிக்குது காசு இல்லைன்னு கேட்டா நான் 5 ரூபா 10 ரூபா கூட கொடுப்பேன். அவன் என்னை ஏமாத்தி காசு வாங்க பார்க்குறான் பத்தியா, அதனால நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். இல்லைங்க, அவன் முகத்தை பார்த்தா அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியல. பெண்களுக்கு சில உள்ளுணர்வு உண்டு. நிறைய நேரம் அவங்க வார்த்தைகளை விட, அவங்க உள்ளுணர்வால ஆண்களை விட பெண்கள் நுட்பமாக சில விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவன் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவான், இவன் அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணுவான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும். அப்போ ஒரு உதாரணம் சொல்லுவான். போன வாரம் அப்படித்தான் ஒருத்தன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு ஒருத்தன் காசு கேட்டான்ல, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பான். ஆமா, அப்புறம் அவனை நம்ம அடுத்த நாள் தியேட்டர்ல பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி தான் இவங்க ஏமாத்துவாங்க அப்படிம்பா. சரின்ட்டு அவன் உள்ள போயிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு விசும்புற சத்தம் கேட்கும். போய் பார்த்தா அவள் அழுதுகிட்டு இருப்பா. இவனுக்கு ஒரு மாதிரி அவர் ஏன் அழுறான்னு கேட்பான். இல்லைங்க, அவன் பொய் சொல்லலை, அவங்க வீட்டில் பணம் கிடக்குது காசு கொடுங்கன்னு கேட்குறான். சரி பொய்யாதான் இருந்தா என்ன, இப்போ நம்ம நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்தா கெட்டு போயிருமா அப்படின்னு கேட்பான். இவனுக்கு என்னன்னா, ஒரு இளம் மனைவி, அவன் அழுறா, அவன் தன்னை கெட்டவனா நினைச்சிடக்கூடாது. சரி நான் போய் பார்த்துட்டு வர்றேன். என்ன சொன்னா, அந்த தேட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்னு தானே சொன்னா, நான் போய் பார்க்குறேன், இங்கே ஒரு தெரு தான் இருக்கு, நீ நிச்சயமா அது பொய்யாதான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ சொல்லுவா, அப்போ நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் போறீங்கன்னு கேட்பேன். நீ அழுதுட்டு இருக்கல, இதை நீ மனசில் வச்சுக்கிட்டே இருப்பேன், நான் என்னமோ ஒரு கொடூரமாக நடந்துக்கிட்ட மாதிரி நான் போய் பார்த்துட்டு வர்றேன்ட்டு போவான். போயிட்டு கார் எடுத்துகிட்டு போவான். கார் எடுத்துகிட்டு போய் தெருமுனைக்கெல்லாம் நுழைவான். தெருமுனையிலே அந்த வீடு இருக்கும். அந்த பச்சை ஓலையெல்லாம் வேஞ்சு அவன் தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். உள்ளே வாசலில் ஒரு பெண்ணாக இருக்கும். அதை அப்படியே பார்ப்பான். அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். ஒய்ஃப், என்னங்க ஆச்சு, போய் பார்த்தீங்களா, வீடை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு. அப்போ கணவன் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அப்போவே சொன்னேன்ல அவன் ஏமாத்துறான், அப்படி ஒன்றுமே இங்கே இல்லை, அப்படி ஒரு வீடே இல்லை அப்படின்னு. அதாவது மனிதர்கள் தான் ஒன்று சொல்லிட்டோம்னா அது உண்மையாக இருந்தால் கூட அதை பொய்ன்னு நிரூபிக்கக்கூடிய அந்த டார்க்கான ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்டே பல சமயத்தில் இது இருக்கு. உண்மைன்னு தெரியும், ஒத்துக்க மாட்டோம். நம்முடைய அகங்காரம், நம்முடைய வீம்பு. இந்த கதையை படிச்சப்போ அப்படியே மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உடைய மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று செதறி போன மாதிரி இருக்கு. மனித வாழ்க்கையினுடைய அவலங்கள், மனிதனுடைய குரூரங்கள். அப்போ இதே சுஜாதா இன்னொரு கதை எழுதியிருப்பார், ரயில் புன்னகை அப்படின்னு ஒரு கதை. அது ரொம்ப அவருடைய பிரபலமான ஒரு கதை. ஒருத்தன் ட்ரெயினில் டெய்லி இந்த மெட்ரோ ட்ரெயினில் போவான் பெங்களூரில். அப்போ ஒருத்தன் அந்த ட்ரெயினில் ஏறுவான். அவனை டெய்லி பார்ப்பான், அவனை இவனை பார்ப்பான், இவனை அவனை பார்ப்பான். திடீர்னு ஒரு நாள் அவன் அந்த படிக்கட்டில் நின்று பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான், அந்த புதுசாக ஏறின ஆள். திடீர்னு அன்னைக்கு பார்த்து அவன் இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான், சிரிப்பான். பொதுவாக நம்ம ஆளுங்கள்லாம் அவ்வளோவா சிரிக்க மாட்டாங்க, பொதுவாக சிரிப்பான். சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தன் இவனும் புன்னகை புரிவான். அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினில் ஒரு சின்ன கலைபுரம். அந்த ஆள் அந்த படிக்கட்டில் இருந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தவன்
ஏதோ ஒன்று இதாகி கீழே விழுந்து அப்படியே ட்ரெயினில் தூக்கி அடித்து செத்துருவான், ட்ரெயினை நிறுத்திடுவாங்க. இவன் போய் பார்ப்பான், அப்படியே கிடப்பான் வந்துட்டு ரத்தத்தை வெள்ளத்தில். அவன் கடைசியாக இவனை பார்த்து புரிந்த அந்த புன்னகை மட்டும் இவனுக்கு ஞாபகம் இருக்கும். இவனுக்கு ரொம்ப இருக்கு. அப்போ போலீஸ் தேடுவானுங்க வந்துட்டு அவனை எப்படி, அவன் யாரு என்னன்னு. பாக்கெட்டில் பர்ஸ் இருக்கான்னு பார்ப்பானுங்க, பர்ஸ் இருக்காது. உடனே இவனுக்கு இவங்க என்ன பண்ணுறது, ஒரு அனாதை படமாக மார்ச்சுவரிக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ உடனே இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கையில் இவன் ரொம்ப பயந்து போய் அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாகவே கொஞ்சம் தூரம் நடந்து போவான். அப்போ ஆப்போசிட் சைடில் பார்ப்பான், ஒரு பர்ஸு கிடக்கும் சுவர் ஓரமாக. அதை எடுத்து பார்ப்பான், அந்த ஃபோட்டோவை பார்ப்பான். அதில் இருந்த பர்ஸ், அந்த ஐடி கார்டு ஃபோட்டோவை, அது இறந்து கிடந்தவனோட தான். அவன் நைஸாக அந்த பக்கமாக அந்த பர்ஸை போட்டுருப்ப அப்படியே போயிடுவான். ஏன்னா அந்த டெட் பாடியை திரும்ப பார்க்க முடியாது. போயிட்டு அப்புறம் அந்த பேரு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிப்பான் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில். அவன் வீடு எங்கே இருக்குது, ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு. ஆஃபீஸுக்கு போய் இவனுக்கு நிலம் கொள்ளாது, எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டே இருப்பான். இப்படி ஒருத்தனை பார்த்தேன், இன்னைக்கு பார்த்து என்னை பார்த்து அவன் சிரிச்சான், அந்த சிரிப்பு மட்டும்தான் என் முகத்தில் இருக்குது. நான் இப்போ இந்த செய்தியை போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட யார் சொல்லுவாங்க? அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கும். இந்த செய்தியை போய் யாராவது சொல்கிறப்போ அவங்க என்ன மாதிரி ஆவாங்க? அப்படியே அதை நினச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அவனுக்கு இவனுக்கான கனெக்ஷன் ஒரே ஒரு புன்னகை, அவ்வளவுதான். அந்த அந்த நிமிஷத்தில் அவனோட ஒரு பந்தம் ஏற்பட்டுருச்சு அவனுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அந்த அட்ரஸ்க்கு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு போவான். தேடி கண்டுபிடிச்சு போனோன்னே அந்த அப்பார்ட்மெண்ட்டு, அதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த செக்யூரிட்டி ஆளுங்க இவங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட. அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அங்கே போவான். போயிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும், என்ன நீங்கள் சொந்தக்காரங்களான்னு கேட்பான். இல்லை சும்மா பார்க்க வந்தேன், அவங்க ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறேன், இந்த வீட்டில் இருக்க அந்த அம்மாவோட ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறேன் அப்படிம்பா. அப்போது ஒரு முக்கியமான இடம் அந்த கதையில். இல்லை ஏதோ அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ அடிபட்டுருச்சான், ஹாஸ்பிட்டலில் இருக்காரா, பார்க்குறதுக்கு எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு இப்போ தான் ஓடுறாங்க அப்படின்னு. இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக கூட இருக்குது. நல்ல வேளை இந்த செய்தியை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரும் சொல்லிட்டாங்கன்னு. அப்படி படி இறங்குவான். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு யார்கிட்டயோ ஒருத்தர் ஃபோனில் சொல்லிகிட்டு இருப்பான், அந்த 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 செக்ஷனில் இருக்க ஆள். இப்போ இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவன் அந்த குடியிருந்தால இறந்து போனாலே அந்த வீட்டு நம்பரை சொல்லி, அது கண்டிப்பாக இன்னும் 4 நாளில் அந்த வீட்டை அவங்க காலி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாது இனிமேல், நீங்கள் வேணால் அந்த வீடு வேணால் எடுத்துக்கிறீங்களான்னு யாரோ ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஒரு மனுஷன் இறந்து ஒரு டெட் பாடி கூட இங்கே வரல. இந்த மாதிரி இது மாதிரி இதற்கு நிகரான காட்சிகளை நம்ம வெவ்வேறு இடத்துல வாழ்க்கையில் பார்த்துருப்போம். இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இன்னைக்கு எழுதப்படுகிற கதைகள் கவிதைகள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி நாம் காணக்கூடிய வாழ்க்கையினுடைய ரத்தமும் சதையுமான யதார்த்தங்கள். அந்த யதார்த்தங்களை நாம் நவீன சிறுகதைகளை படிக்கிற போது, அசோகமித்திரனை படிக்கிறப்ப அவர் ஒரு உலகத்தை காட்டுறார், கு அழகிரிசாமியை படிக்கிறப்ப அவர் ஒரு உலகத்தை காட்டுறார், ஜெயகாந்தனை படிக்கிறப்ப அவர் ஒரு உலகத்தை காட்டுறார். எத்தனை எழுத்தாளர்கள் இருந்துட்டு, சுந்தர ராமசாமியை படிக்கிறப்ப அவர் வேற ஒரு உலகத்தை திறந்து காட்டுறார். அப்போ நம்முடைய எழுத்தாளர்கள் எல்லோருமே இந்த சமூகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதனுக்கு என்னென்ன துயரங்கள் இருக்கின்றன, என்னென்ன அவலங்கள் இருக்கின்றன, இதை எஜுகேட் பண்றாங்க நமக்கு. அதில் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், அடுத்தவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி வேணும் இல்லையா? முகம் பார்க்குற கண்ணாடியே நம்மக்கிட்ட இல்லைன்னு வைங்க, நம்ம முகம் எப்படி இருக்குன்னு நமக்கே மறந்து போயிடும். புத்தகங்கள் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு மறந்துடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, இது எல்லாவற்றையும் பார்க்கிற முகம் பார்க்கிற கண்ணாடிகள். ஒரு வீட்டிற்கு நிலை கண்ணாடிகள், முகம் பார்க்கிற கண்ணாடிகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் புத்தகங்கள். கண்ணாடி இல்லாத மனிதர்கள் தங்கள் முகங்களை மறந்து போவார், தங்கள் சொந்த இதயத்தை மறந்து போவார்கள். நண்பர்களே, என்னுடைய கவிதை ஒன்றோடு நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் கவிதையின் வழியாக வாழ்வினுடைய உண்மைகளை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பவன், அந்த உண்மைகளை தொடர்ந்து நான் எழுதி கொண்டே இருப்பவன். நம்ம சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க நம்மள்கிட்ட கொடுத்த அவங்களுடைய ஏதோ ஒரு பழைய ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் இப்போ ஒர்க் ஆகிடான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்போம், சில சமயம் மறந்துடுவோம்னு எங்கேயாவது எழுதி வச்சிருப்போம். அப்படிப்பட்ட உணர்வை ஒரு கவிதையில் நான் எழுதியிருந்தேன். பற்றுக்கோடு. பல்லாண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றவள் தான் விட்டு வந்தவனின் தொலைபேசி எண்ணை
தினமும் ஒரு முறை மறந்து விடாமல் ரகசியமாக சொல்லி பார்த்துக் கொள்கிறாள். பல்லாண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றவள் தான் விட்டு வந்தவனின் தொலைபேசி எண்ணை தினமும் ஒரு முறை மறந்து விடாமல் ரகசியமாக சொல்லி பார்த்துக் கொள்கிறாள். மறந்து விட்டால் என்ன செய்வது என ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டாள். அந்த நோட்டு தொலைந்து விட்டால் என்ன செய்வது என ஒரு சுவர் மூலையில் ரகசியமாக எழுதி வைத்துக் கொள்கிறாள். சுவருக்கு யாராவது வெள்ளை அடித்து விட்டால் என்ன செய்வது என அந்த எண்ணை தன் உடலில் யாரும் காணாத இடத்தில் பச்சை குத்திக் கொள்ளலாமா என்று யோசிக்க தொடங்கினாள். அந்த எண் இப்போது உபயோகத்தில் இருக்கிறதா என்று கூட அவளுக்கு தெரியாது. அந்த எண் இன்னும் மாற்றப்படாதிருந்து இவள் அழைப்பை அவன் மனைவியோ குழந்தைகளோ எடுப்பார்களா என்று கூட தெரியாது. இவ்வளவு வருடங்களில் ஒரு முறை கூட அந்த எண்ணில் அழைக்க அவளுக்கு தைரியம் இருந்ததே இல்லை. அந்த நம்பர் தான் வச்சிட்டு இருக்கா. இவ்வளவு வருடங்களில் ஒரு முறை கூட அந்த எண்ணில் அழைக்க அவளுக்கு தைரியம் இருந்ததில்லை. பிறகு எதற்கு இந்த எண் என்று கேட்டால், இந்த பிறவி பெருங்கடலை இது கூட இல்லாமல் எப்படி நீந்தி கடப்பது என்று சொல்லிவிட்டு விம்மி அழுதாள். நன்றி, வணக்கம். தருமபுரி மாவட்ட புத்தக திருவிழாவினுடைய 3வது நாள் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள், மாணவ செல்வங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த மாலை நேர நிகழ்வினை கேட்டு பயன்பெற்றார்கள், இன்புற்றார்கள் என்ற நல்ல செய்தியோடு இந்த புத்தக திருவிழாவினுடைய சிறப்பு வானொலி தொகுப்பினை இனிதே நிறைவு செய்கின்றோம் நேயர்களே. நன்றி.